ஹலோ எவ்ரிவன். என் பேர் சையத் அனீஸ். பிஎஸ்சி வந்து மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் படித்தேன். அப்புறம் எம்எஸ்சி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது ஐஐடி கவுஹாத்தியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் 2024 ஜூலை பேட்சில். ஸோ இப்போது நான் இந்த எம்எஸ்சி வந்து 2022 கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் மாஸ்டர்ஸு. அதற்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது, சரி நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு டிசைட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் சரி ஏதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தேடும்போது எனக்கு வந்து கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து எனக்கு எம்சிசியில் வந்து நான் படிக்கும்போது விவேக் சார் மூலியமாக எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ அந்த டைம்லேயே வந்து சரி நான் வந்து ட்ரை பண்ணேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் அந்த கோவிட் டைமில் எதுவுமே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ 6 மந்த் படித்தேன். 6 மந்த் வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து எல்லாம் ஓரளவுக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ப்ராக்டிஸ் மூலிமா அப்புறம் சாரும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, சொல்லி தந்தாங்க, நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இங்கே சீனியர்ஸும் இருந்தாங்க. சீனியர்ஸுக்கிட்டேயும் வந்து சில டவுட்ஸ் கேட்டு எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ணான்னு ஒருத்தவங்க சீனியரு. ஸோ அவங்க கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 6 மந்த் வந்து சாருக்கு வந்து ஜாயின் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து சார் வந்து நிறைய அசைன்மெண்ட்ஸு நிறைய டெஸ்டஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு என்னால் அப்போவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒன் மந்த் 1.5 மந்த் கிட்ட வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாரும் வந்து நல்லா எல்லாம் புரிகிற மாதிரி, எல்லாருமே வந்து புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் ஈஸியாக கன்வே பண்ணுற மாதிரி எல்லாம் தமிழ்லேயே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து ஸோ மேக்ஸ்னால் இவ்வளோ தான், ஐ மீன் மீனிங் இது தான் சொல்ல வருது. ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து 22க்கு அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணி 6 மந்த் படித்தேன். அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து நான் அந்த 22ல் வந்து செப்டம்பரில் சிஎஸ்ஐஆர் எழுதியிருந்தேன். ஸோ அந்த டைம் எனக்கு குவாலிஃபை ஆகலை. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சார் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்தது ஜூலையில் ட்ரை பண்ணேன். ஜூலைலேயும் வந்து ஓரளவுக்கு கிட்ட மார்க் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் சிஎஸ்ஐஆர் 23ல் தான் வந்து நான் நெட்டு குவாலிஃபை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததே வந்து கேட் 2024 வந்தது. அதுவும் வந்து நான் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஐஐடி கவுஹாத்தியில் வந்து எனக்கு பிஹெச்டி கிடச்சிது, அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த எம்எஸ்சி முடிஞ்சுட்டு இந்த ஜெர்னி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அதுவே வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. அந்த டைம் வந்து எனக்கு வந்து எம்சிசியில் சார் விவேக் சார்னு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து எனக்கு இங்கே கிரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் பற்றி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பச்சையப்பன் சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே சீனியர்ஸு, இங்கே ஜாயின் பண்ண பேட்ச்மேட்ஸ் எல்லோரும் வந்து ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே வந்து சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேட்ச் போகும்போது அடுத்தது நான் சரி நம்ம வந்து செப்பரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது தான் சுரேஷ் அண்ணா வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மூலியமாக வந்து சில விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஐ மீன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறது எப்படி வந்து ப்ராப்ளமில் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் போடும்போது தெரிய வந்தது. ஏன்னா சார் டீச் பண்ண வந்து தியரிட்டிக்கலாக டீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த டைம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னால் எப்படி தியரி வந்து இதில் அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்போயே வந்து சார் வந்து நீ கீப் ஆன் ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கிட்ட அதுக்கப்புறம் வந்து நான் செப்பரேட்டாக சால்வ் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ரகிள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரி அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்தது ப்ராப்ளம்ஸ் போனோம். அதுக்கப்புறம் நெட்டு குவாலிஃபை பண்ணி கேட்டும் குவாலிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சார் வந்து அந்த நிறைய இன்டர்வியூஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இன்டர்வியூஸ் மூலியமாக வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ப்ரூஃப் எழுதுறது,
எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி அந்த டைமில் திங்க் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் இல்லைனா கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் தருது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த எம்எஸ்சியிலேருந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த ஜர்னி வந்து இந்த க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு சரி நம்ம அடுத்தது வந்து பிஹெச்டி பண்ண போகிறோம், ஹையர் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி தாட் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து எம்எஸ்சி படிக்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது வந்து எம்எஸ்சி படிக்கும்போதே ஒரு ப்ரொஃபஸர் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. நீ வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமே, ஏன் வந்து அடுத்தது ஏதாவது ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சரி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் தேவை, அதுவும் இல்லாமல் நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நான் விசாரிக்கும்போது இங்கே எங்களுக்கு எம்சிசியில் விவேக் சாரும் வந்து க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் தமிழ்லேயே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். நிறைய டெஸ்ட்டஸு முக்கியமாக வந்து நிறைய அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து நிறைய ப்ராக்டிஸ் ஆச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, தமிழ்லேயே வந்து புரிகிற மாதிரி சொல்லித்தரது வந்து இங்கே க்ரீன் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் வந்து சார் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இப்போது ஐஐடி கவுஹாத்தியில் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அது சில டைம் வந்து எக்ஸாம் குவாலிஃபை ஆகலை. ஸோ அந்த டிஃபிகல்ட்டியும் இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஸ்டாகவும் இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து சார் வந்து எனக்கு ஒரு சான்சஸ் கொடுத்தாங்க. இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் கழித்து நான் அந்த ஜூலை பேட்சில் வந்து ஜஸ்ட்டில் வந்து மார்க் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்து நீ கிளாஸஸ் எடு அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்து கிளாஸஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து கிளாஸஸ்லாம் எடுத்தேன். கிளாஸஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளும் வந்து நிறைய திங்க் பண்ணுவோம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து சொல்லிடணும், நம்ம வந்து தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் நிறைய வந்து எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ எனக்கு கிளாஸஸ் சார் வந்து கொடுத்ததே வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் எக்ஸாம் டைமில் அங்கே போய் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாஸஸ் டீச் பண்ணும்போது எனக்கே அந்த போர்ட்லேயே வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த எக்ஸாம் ஹால்லேயும் அந்த ஃபியர் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்தது. ஏன்னா நான் கிளாஸஸ் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கிளாஸஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது சில டவுட்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து நீ ப்ராப்ளம்ஸும் எடு, கிளாஸஸும் எடு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ சார் வந்து கீப் ஆன் எஃபோர்ட் போட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நார்மலாக எனக்கு இப்போது எம்எஸ்சி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், பட் பேசிக்ஸ் நாலேஜ் வந்து அவ்வளோவா இல்லை, நான் வந்து பேசிக்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப்.